அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் கடந்த சில நாட்களாக 19 இடைச்சொற்கள் பாடத்தை பார்த்து வருகிறோம். இந்த 19 இடைச்சொற்கள் என்ன செய்யும் என்று கேட்டால், ஒரு பெயர் சொல்லுடைய ஆரம்பத்தில் அது சேர்ந்து அந்த பெயர் சொல்லுடைய கடைசி எழுத்துக்கு ஜர்ரு செஞ்சிடும். அதனுடைய வேலை வந்து 19க்கு பொதுத்தன்மை வந்து ஜர்ரு செய்வது. ஆனால் அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய பயன்பாடுகள் வந்து ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக இருக்கிறது என்று பார்த்து வருகிறோம். அதில் வந்து இறுதியாக நம்ம பார்த்தது இந்த ஃபீங்கிற ஹர்ஃப் இடைச்சொல்லை பற்றி பார்த்தோம். ஃபீ என்று சொன்னால் ஒரு ஃபாங்கிற எழுத்து, ஒரு ஏ, அந்த ரெண்டு எழுத்து சேர்ந்த எழுத்து ஒரு இடைச்சொல் ஃபீங்கிறது. இந்த ஃபீ என்பது வந்து இந்த பா மாதிரி, லா மாதிரி, லாம் மாதிரி, அன் மாதிரி, மின் மாதிரி அதிகமான பயன்பாடு இது கிடையாது. ஃபீங்கிறது வந்து ஒரே அர்த்தத்தெல்லாம் பயன்படுத்துவாங்க, எந்த குழப்பமும் தேவையில்லை. அது எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துவார்கள் என்று கேட்டால், அதிலே, இதிலே, அதில், இதில் இந்த இல்ங்கிறோம்ல, இல் அல்லது லே ரெண்டு ஒரே இதுதான். இந்த இந்த வார்த்தைகளை தமிழில் பயன்படுத்துகிற இடத்துல ஃபீ என்று போட்டுக்கிற வேண்டியது. மஸ்ஜித் என்றால் பள்ளிவாசல், ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலிலே, பைத்துனா வீடு, ஃபில் பைத்தி வீட்டில், அருள்னா பூமி, ஃபில் அருளி பூமியில். அப்போ இந்த ஃபீ என்பது வந்து எந்த சொல்லில் இணைஞ்சாலும் அதில் இதில் என்கிற ஒரு அர்த்தத்தை தான் தரும். அதே மாதிரி வந்து காலத்தில் நுழையும். ஃபீ யோமில் ஜும்மாத்தி வெள்ளிக்கிழமையில் இடத்துல வர்ற மாதிரி என்ன செய்யும், காலத்தை குறிக்கிறதுலையும் கூட இந்த ஃபீ சேர்ப்பாங்க. அப்போ கூட இந்த ஃபீயுடைய அர்த்தம் மாறாது. எதில் வந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையில், ரமலான் மாதத்தில் ஃபீ ரமலான ரமலான் மாதத்தில், ஃபீ ஷாபான ஷாபானில். அப்போ இந்த ஃபீங்கிறது வந்து மாதத்தில் வந்தாலும் சரி, இடத்துல வந்தாலும் சரி, மனுஷனுக்கு வந்தாலும் சரி, ஒரு பொருளுக்கு வந்தாலும் சரி, எதில் அதை சேர்ந்தாலும் வந்து ஃபீ என்பதற்கு வந்து என்ன அர்த்தம் தான், ஒரே அர்த்தம். அதில் இதில், இதில் அறுப்பும்பாங்க, அப்படி தமிழில் வச்சுக்கலாம். அதில் இதில்ங்கிற அர்த்தத்துக்கு இந்த ஃபீ வந்து வரும். இந்த ஃபீ வந்து அந்த முதல் எழுத்து படிச்சோம்ல பி, அந்த பி வரும்போது லமீரில் மாற்றம் செய்யும்ல, பிஹி பிஹிமாண்டு ஹூ என்று இருப்பதை ஹீண்டு மாற்றினுச்சுல, அந்த மாதிரி ஒரு வேலையும் இது செய்யும். இந்த லமீரில் வரும்போது ஃபீ ஃபீ ஹூ ஃபீ ஹுமான்னு சொல்லக்கூடாது. ஃபீ ஹி, ஃபீ ஹிமா, ஃபீ ஹிம், ஃபீஹா, ஃபீ ஹிமா, ஃபீ ஹின்ன. அப்புறம் ஃபீ கே ஃபீ ஹிமான்னு பிரச்சனை இல்லை. இந்த 6 எழுத்தில் வந்து மாற்றங்கள் வரும்ல, மாற்றங்கள். அந்த அலைஹினா அலாவுலை மாறும்னு படிச்சிருக்கிறோம். லாம் வரும்போது மாற மாட்டேங்குது, லஹு லஹுமா லஹுன்ற வருது. அந்த மாதிரி மாறுற எல்லாமே இடம் இருக்குது, மாறாத இடம் இருக்குது இல்லையா. இது மாறக்கூடிய ஹர்ஃபுல இது பி ஃபீ ஒன்று. இந்த ஃபீ வந்து லமீரில் சேர்ந்துச்சின்னு சொன்னால் அது வந்து என்ன செய்யும், இந்த லமீருடைய இந்த ஹே இருக்குல்ல, அது கசர் செஞ்சு விட்ரும். இதுதான் கூடுதலாக தெரிஞ்சுக்கிற விஷயம். இதுக்கு சில உதாரணங்களை பாருங்கள். ஃபீ குலூபிஹிம், குலூபுனா கல்புனா உள்ளம், குலூபுனா உள்ளங்கள். ஃபீ குலூபிஹிம் அவர்களின் உள்ளங்களிலே, உள்ளங்களில், ஹும்னா அவர்கள், குலூபுனா உள்ளங்கள், ஃபீ குலூபிஹிம் என்றால் அவர்களின் உள்ளங்களிலே மரலும் நோய் இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிறது என்ற சொல்லு மறைஞ்சு நிற்கும். ஏற்கனவே இதே மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம்ல, வெளிப்படையாக சொன்னால் வெளிப்படையாக சொன்னதை பயன்படுத்திக்கிற வேண்டியது. உதாரணமாக ஃபித்தாரி ஜெய்துன், வீட்டில் ஜெய்து இருக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. வீட்டில் ஜெய்து இருக்கிறான்னு சொல்லாமல் என்ன செய்வாங்க, ஃபித்தாரி ஜெய்துன், ஜெய்து வீட்டில் இருக்கிறான். அப்போ இருக்கிறான் என்கிற அந்த சொல்லு வந்து பெரும்பாலான அந்த ஃபீ வர்ற இடங்களில் மறைஞ்சு நிற்கும். சில இடங்களில் அது அந்த என்ன மாதிரி சொல்லிவிடுவாங்க, சொன்னால் மறைஞ்சு நிற்காது. வீட்டில் செய்து இருக்கிறான் என்று நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வைங்க, இருக்கிறான் என்று சொன்ன பிறகு மறைஞ்ச நிற்கும். இருக்கிறான்னு சொல்லாமல் இருந்தீங்கன்னா மறைஞ்சிருக்கும். அப்போ பெரும்பாலான இடங்கள் என்ன செய்வாங்கன்னா, உண்டு, இருக்கிறது, இருக்கிறான்,
இந்த மாதிரியான கருத்து இந்த முடிவு வரும்ல, அந்த வாக்கியத்தை முடிக்கிறது. அந்த சொற்கள் வந்து இந்த ஃபீக்கு பின்னாடி என்ன செஞ்சுருக்கும், மறைஞ்சி இருக்கும். மறைஞ்சி இருந்தால் நீங்களாக வச்சுக்கிறங்க, மறையாமல் இருந்தால் பஞ்சாயத்து கிடையாது. இப்போ சில உதாரணங்கள் இதில் பாருங்கள். அப்போ ஃபீ குலூபிஹிம், அவர்களின் உள்ளங்களிலே இருக்கு. குலூபி ஜரு செஞ்சிருச்சா, ஃபீ வந்து செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சிருச்சு. ஃபீ குலூபிஹிம், அவர்களின் உள்ளங்களிலே இருக்கிறது மரபும், ஒரு நோய் இருக்கிறது. அப்போ நோய்க்கு சொல்லு இருக்கிறது, உள்ளங்களுக்கு சொல்லு இருக்கிறது. அவர்கள் என்பதற்கு இந்த ஹும்ங்கிற சொல்லு இருக்கிறது, லேங்கிறதுக்கு ஃபீ இருக்கிறது என்று சொல்கிறப்ப அதுக்கு சொல்லு இல்லை. அப்போ மறைஞ்சிருக்கிறதும். அப்போ ஃபீ குலூபிஹிம், அவர்கள் உள்ளங்களிலே இருக்கிறது மரபும். அதே மாதிரி அடுத்த ஒரு உதாரணம் பாருங்களேன். லா துஃப்சிது, லா துஃப்சிதுங்கிறது என்ன சொல்லுது, அஃப்சத என்றால் ஃபசாதுங்கிறவங்கள குழப்பம் செய்கிறது. அஃப்சத என்றால் குழப்பம் செய்தான். அதிலிருந்து வருங்காலம் யுஃப்சிது, குழப்பம் செய்கிறான். அதனுடைய விளக்கல் வினையை சொல்வதாக இருந்தால் லா யுஃப்சித், லா நூறு போயிடும். லா யுஃப்சித் லா யுஃப்சிதா லா யுஃப்சிது, லா துஃப்சித் லா துஃப்சிதா லா யுஃப்சிதுன, லா துஃப்சித் லா துஃப்சிதா லா துஃப்சிது. முன்னிலை விளக்கல்ல, முன்னிலையில் ஆண்பாலில் பன்மை. அப்போ லா துஃப்சிது, நீங்கள் ஃபசாது பண்ணாதீர்கள், குழப்பம் பண்ணாதீர்கள். லா துஃப்சிது என்றால் குழப்பம் பண்ணாதீர்கள். நமக்கு தேவை ஃபில் அர்லி தான். ஃபில் அர்லி, அருதுனா பூமி, நிலம். வானத்துக்கு எதிர்ப்பதும் அருது. வானம்னா மேலே உள்ளது வானம், கீழே உள்ள எல்லாமே என்னது, பூமி. ஃபில் அர்லி, பூமியிலே, இந்த லேண்ட் வருதுல, பூமியிலே குழப்பம் விளைவிக்காதீர்கள். இதில் வந்து எதுவும் மறைஞ்சி நிற்கிற பாருங்க. பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர்கள்னு சொல்லிவிட்டோம்ல, என்ன செய்யணும்னு. அப்போ இந்த இடத்துல இந்த ஃபீக்கு பின்னாடி என்ன செய்யலை, இருக்குது போகுதுங்கிற மாதிரி மறைஞ்சி நிற்கலை, வெளிப்படையாக வந்துடுச்சு. வெளிப்படையாக அர்த்தம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் மறைஞ்சி நிற்கின்னு வைக்காதீங்க. அர்த்தம் வந்து இன்கம்ப்ளீட்டாக அது வந்து முடியாமல் இருக்குது என்று தெரிந்தால் அதில் என்ன செய்யணும், இருக்கிறது உண்டு, இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும். பெண்ணாக இருந்தால் இருக்கிறான்னு வச்சுக்கிறோங்க, ஆணாக இருந்தால் இருக்கிறான்னு வச்சுக்கிறோங்க, அகரணையாக இருந்தால் இருக்கிறதுன்னு வச்சுக்கிறோங்க. அது எதை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு தகுந்தவாறு ஒரு சொல்லு மறைந்து நிற்கிறது என்று என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு உதாரணத்தை பாருங்கள். எஜ் ஆலூன, இதுவும் குரானில் உள்ள பக்ராவில் உள்ள வசனங்களை தான் எடுத்து போட்டுருக்கிறேன். எஜ் ஆலூன, ஜாலனா என்ன அர்த்தம், பல தரம் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஜாலனா ஆக்குறது, எஜாலூன ஆக்குகிறார்கள். அசாபியாகும், அசாபியன்னா இஸ்பான்னா விரல், அசாபி என்பது பன்மை. அசாபியாகும், அவர்களின் விரல்களை, தங்களின் விரல்களை ஆக்குகிறார்கள், வைக்கிறார்கள். ஃபி ஆதானிஹிம், உதுன் என்றால் காது. உங்களுக்கு அந்த லோகத்து பாட ஆரம்பத்தில் அனுப்பியிருக்கோம், துவக்கத்தில் உடல் உறுப்புகள், அதில் இந்த உதுன்னா காதுன்னு இங்கே அனுப்பியிருக்கிறோம். அந்த உதுன் என்ற அந்த சொல்லுக்கு வந்து பன்மை ஆதானுன். ஐனுண்டா கண்ணு, ஐயுனுன் அது வந்து கண்கள் அர்த்தமாயிரும். உதுனுன்னா காது, அது மாதிரி ஆதானுன், ஆதானுன்னா காதுகள், பசர்னா பார்வை, அபுசாருன் பார்வைகள், இப்படின்னு இந்த பன்மையாக வரும்போது இந்த ஒரு ஸ்டைலில் வரும். அப்போ ஃபி ஆதானிஹிம், அவர்களுடைய காதுகளிலே, அவங்களுடைய காதுகளிலே விரல்களை ஆக்குகிறார், வைக்கிறார்கள். ஆக்குறார்னா வைக்கிறார்னு வச்சுக்க, தமிழுக்கு தகுந்த மாதிரி. எஜாலூன் அசாபியாவும், அவங்களுடைய விரல்களை வைக்கிறார்கள். ஃபி ஆதானிஹிம், அவங்களுடைய காதுகளிலே. இந்த இடத்துல காதுகளிலேங்கிற அர்த்தம் வந்துருச்சு, ஆதானி ஜர்ரு செஞ்சிருச்சு. ஆனால் எந்த ஒரு சொல்லும் மறைஞ்சு நிற்கலை. ஏன், காதுகளில் என்ன செய்கிறான்ட்டு வெளிப்படையாக சொல்லிட்டவன், காதுகளில் விரல வைக்கிறான், முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆகி போச்சு. அப்போ வந்து அதுக்கெல்லாம் வைக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு உதாரணம் பாருங்கள். ஹும், அவர்கள்னால் நல்லடியார்கள். அந்த முந்தைய வசனங்களில் தொழுகை, நோன்பு இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நன்மக்களை பற்றி சொல்லப்படுது. ஹும், இவர்கள், ஃபீஹா அதிலேன்னு சொல்வதாட்டா என்ன இருக்கணும், முன்னாடி அதை பற்றி பேசியிருக்கணும். எதை பற்றி அது பேசிக்கிட்டு வருது, சொர்க்கத்தை பற்றி பேசிக்கிட்டு வருது. ஹும் அவர்கள், ஃபீஹாண்டா ஜன்னத்தில், ஃபில் ஜன்னத்தி அதிலே,
ஹாலிதூன் நிரந்தரமாக இருப்பார்கள். சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் நல்லடியார்கள் ஃபீஹா ஹாலிதூன். ஃபீஹாங்கிறது அந்த ஃபீ வந்து லமீரில் வந்துருக்கு பாருங்க. ஃபீஹா அதிலே ஹாலிதூன நிரந்தரமாக இருப்பார்கள். ஹாலிதூன் என்பதிலேயே என்ன இருக்குது, அந்த ஃபீஹாவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதிலே மட்டும் இருந்தால் ஹும் ஃபீஹா அவர்கள் அதிலே என்று மட்டும் சொன்னோம்னா இருப்பார்கள்னு வச்சு சேர்த்துக்கணும். இங்கெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதில் அடங்கிருச்சு. அதே மாதிரி வந்து வழக்கும் உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. வழக்கும் இந்த லாமுக்கு பின்னாடி அந்த மறைஞ்சு நிற்கிது. வழக்கும்னா உங்களுக்குன்ற அர்த்தம். உங்களுக்கு உண்டுன்னு வச்சுக்கிறணும். ஃபில் அர்தி பூமியிலே உங்களுக்கு பூமி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பூமிக்கு அனுப்பும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வழக்கும் உங்களுக்கு ஃபில் அர்தி பூமியில் முஸ்தகருன் தங்கும் இடம் வசிப்பிடம் இருக்கிறது, அங்கே வசிச்சுக்கிறங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நமக்கு தேவை ஃபில் அர்திங்கிறது தான். இந்த ஃபீ வந்ததுனால அர்து என்பதற்கு ஜர்ரு செஞ்சுருக்குது. அர்த்தம் என்னது, எல்லா இடத்துலையும் அந்த அதுலேங்கிற அர்த்தத்தை வேறு அர்த்தம் வராது. ஃபீண்டா லே தான், வேற ஒரு அர்த்தம் வரும்ன்ற எந்த ஒரு குழப்பமும் வர தேவையே இல்லை. அப்போ வழக்கம் உங்களுக்கு இருக்கிறது ஃபில் அர்தி பூமியில் முஸ்தகருன் வசிப்பிடம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு உதாரணம், சில ஒரு 5-6 உதாரணம் செஞ்சால் உங்களுக்கு என்ன செய்யுங்க தெளிவாகிக்கிறதுக்காக தான். லஹும் அவர்களுக்கு இருக்கிறது, ஃபித் துன்யா துன்யாண்டா உலகம், ஃபீன்னா அதில் உலகத்தில், ஃபித் துன்யாண்டா உலகத்தில். அந்த ஃபித் துன்யாவில் வந்து ஜர்ரு வர காணமேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா துன்யாவில் ஜர்ரு வராது. ஏன் வராதுன்னா அந்த ஏ வச்சு வரக்கூடிய அலிபாக வாசிக்கிற எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சொற்களுக்கு வந்து எந்த ஏறாப்பும் வராது. ரஃபு செய்யும்போது துன்யா தான், நசப்பு செஞ்சாலும் துன்யா தான், ஜர்ரு செஞ்சாலும் துன்யா தான். அதில் எந்த ஒரு ஏறாப்பு மாற்றமும் வெளிப்படையாக வராது. அப்போ ஃபித் துன்யா உள்ளுக்குள்ளே ஜர்ரு இருக்குன்னு வச்சுக்கணும். ஃபித் துன்யா அவர்களுக்கு இந்த துன்யாவில் உலகத்தில் இருக்கிறது ஹிஸியும் இழிவு இருக்கிறது. அப்போ துன்யாவில் அவர்களுக்கு இழிவு இருக்கிறதுன்னு வச்சுக்கணும். இழிவு இருக்கிறது. அப்போ நமக்கு தேவை என்ன, இந்த ஃபீ என்ற வார்த்தை வந்திருக்குது, அது வந்து லேங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கிறது. அது வர்ற எதில் நுழைஞ்சிருக்கோ அந்த சொல்லுக்கு வந்து ஜர்ரு செஞ்சு இருக்குது. ஆனால் அந்த சொல்லு ஒரு தனி வகை சொல்லாக இருக்கிறதுனால அதில் ஜர்ரு வெளிப்படாது, தெரியாது, விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து வதுக்குருல்லாஹ ஜக்கரண்டா 2 அர்த்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஜக்கரண்டா நினைவு கூறுதல் என்ற அர்த்தம் இருக்கிறது, வாயால் கூறுதல்ன்ற அர்த்தமும் இருக்குது. இப்போ அல்ஹம்துலில்லாஹ்னு வாயினால் ஒருத்தன் சொல்கிறான், அதுவும் ஜக்கரை தான். மனசில் அல்ஹம்துலில்லாஹ்னு நினைக்கிறான், அதுவும் ஜக்கரை தான். ஜக்கரோட திக்ருலாம் சொல்கிறாங்கல்ல, திக்ருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் வாயினால் சொன்னாலும் திக்ரு தான், மனசுக்குள்ளே இறைவனை பற்றி நினைச்சாலும் திக்ரு தான். அப்போ மனதால் எண்ணுதல், வாயால் சொல்லுதல் என்கிற 2 அர்த்தத்துக்கு உள்ள வார்த்தை ஜக்கரங்கிறது. அப்போ ஒதுக்குரு நீங்கள் வந்து நினைவு கூறுங்கள், யாரை, அல்லாஹ, ஒதுக்குருல்லாக. ஒதுக்குரு என்பது ஜக்கரவுலேருந்து எதுக்குரு வருங்காலமாகி அந்த எதுக்குருவிலேருந்து முன்னிலை ஏவல் வினை வந்து ஊதுக்குர் என்று வரும். ஊதுக்குர், ஊதுக்குரா, ஊதுக்குரு. நீங்கள் வந்து நினைவு கூறுங்கள் அல்லாஹ, அல்லாஹவை நினைவு கூறுங்கள். ஃபீ ஐயாமின் நாட்களிலே. யௌமு என்றால் நாள். யௌமுன் இது உங்களுக்கு அந்த ஆரம்ப காலத்தில் அந்த காலத்தை சொல்லக்கூடிய அந்த பிடிஎஃப்எஸ் துவக்கத்தில் அனுப்பியிருக்கிறோம் லோகத்து பாடத்தில், அதில் வந்திருக்கோம். யௌமுண்டா நாளுன்னு வரும். யௌமி என்றால் நாள், ஐயாம் என்றால் அதனுடைய பன்மை நாட்கள் அர்த்தம். ஃபீ ஐயாமின் என்றால் நாட்களிலே. மஅதூதாத்தின் எண்ணிக்கைக்கு உரிய ஒரு நாட்களில், லட்சக்கணக்கான நாள்லாம் இல்லை, எண்ணி சொல்லக்கூடிய நாள்னா என்ன அர்த்தம், 10க்குள்ளே உள்ளது. அப்போ எண்ணி சொல்லக்கூடிய எண்ணிக்கைக்கு உட்பட்ட நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். ஹஜ்ஜை பற்றி சொல்கிறோம், ஹஜ்ஜில் குறிப்பிட்ட நாள் தானே, இந்த குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள்னு வருது. நமக்கு தேவை என்ன இப்போதைக்கு, ஃபீ தான் தேவை. ஃபீ என்கிற வார்த்தை வந்திருக்கிறது, ஐயாம் என்கிற சொல்லில் வந்திருக்கிறது. ஐயாமில் ஜர்ரு செய்யலாம், ஜர்ரு வெளிப்படும். ஃபீ ஐயாமின் எப்படி இருக்குங்க, ஃபீ இதில் போடலாம், டெஸ்ட்டில் உங்களுக்கு காட்டலாம், நான் குரானில் எப்படி இருக்குங்க, ஃபீ ஐயாமின் நாட்களிலே, மாலூமாத்தி மதூதாத்தின் எண்ணப்பட்ட நாட்களிலே என்று இதில் வந்திருக்கிறது. அப்போ இந்த ஃபீ என்பதற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கிறது என்பது செய்யணும்,
விலகி கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு உதாரணம் எடுத்து ஒரு 2 3 உதாரணம் பார்த்தா உங்களுக்கு தெளிவாயிருந்தது தான். தூளிஜுல் லைல ஃபின் நஹாரி ஒரு தூளிஜுல் நஹார ஃபில் லைலி. அப்போ அவுலஜ என்றால் ஒன்றில் ஒன்றை வந்து நுழைக்கிறது. தூளிஜு அவுலஜ யூலிஜு என்பதிலிருந்து முன்னிலை சொல்வதாக இருந்தால் தூளிஜு அல்லாஹ் பார்த்து சொல்கிறோம். அல்லாஹும்ம மாலிக்கல் முல்கி அப்படி கூப்பிட்டு விட்டு தூளிஜு லைல ஃபின் நஹாரி இரவை நீ நுழைக்கிறாய், ஃபின் நஹாரி பகலிலே பகலாக இருந்துக்கிட்டு இருக்கு, அப்படி இரவை கொண்டு வந்து நுழைச்சி விட்றான். அப்புறம் தூளிஜு நஹார ஃபில் லைலி அப்புறம் பகலை வந்து இரவில் நுழைக்கிறாய். இரவு இருந்துக்கிட்டே இருக்கிறது, இருந்துக்கிட்டு இருக்கும்போதே பகலால் நுழைச்சி விட்றோன்னா இரவு காணாமல் போயிடுது. இரவு இருந்துக்கிட்டே இருக்குது, பகலை நுழைச்சி விட்டுறான், இரவு காணாமல் போயிடுது. இதில் என்னதான் இதில் ஃபின் நஹாரி ஃபில் லைலி வந்திருக்கு. காலத்துலேயும் வரும்னு சொன்னோம்ல, அதுக்கு உதாரணம் ஃபில் நஹாரி. நஹார்னா பகல்னு அர்த்தம், லைல்னா இரவு, நஹாரி என்றால் பகல். ஃபின் நஹாரி பகலிலே இரவை நுழைக்கிறாய், வ தூளிஜுன் நஹார பகலை நுழைக்கிறாய், ஃபில் லைலி இரவில் நுழைக்கிறாய். அப்போ அந்த ஃபீட அர்த்தம் உங்களுக்கு தெளிவாயிருந்தா எந்த இடத்துல ஃபீ வந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு இதுலேங்கிற அர்த்தம் செஞ்சுட்டு போயிட வேண்டியதுதான். இங்கே எதுவும் பார்த்தெல்லாம் மறைஞ்சு நிற்கலை, இங்கே சொல்லிட்டாங்க நுழைக்கிறாய்ன்னு சொல்லி. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஆரம்பத்தில் நினைஞ்சாங்கன்னா காபத்துல்லாவை நோக்கி தொழுதாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே ஒரு 17 மாதம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்க. தொழுதுட்டாலும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா பைத்துல் முகத்தஸை விட்டு நம்ம காபாவையே நோக்குனா நல்லா இருக்குமே என்று ஆசைப்பட்டாங்க. அது மாதிரி இது வஹி வந்துடாதா என்று வானத்தை நோக்கி அடிக்கடி பார்ப்பாங்க. அது அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுறான். கது நரா நாம் பார்க்கிறோம், கவனிக்கிறோம். நராங்கிறது என்ன? நராவும் தனி சட்டம்னு சொல்லிட்டேன். நராங்கிற சொல்லு ராங்கிற சொல்லுன்னு வந்திருக்கிறது. இந்த ரா என்பதற்கு மாத்திரம் சிறப்பான ஒரு சட்டம் வைத்திருக்கிறார்கள். ரா என்பதில் வந்து வருங்காலம் வந்து எர் ஐயுன்னு வரும், எர் ஆண்டு சொல்லணும். எர் ஆண்டு சொல்லாமல் எராண்டு தான் சொல்லுவாங்க சட்டப்படி. இந்த சர்ஃபு சட்டப்படி எப்படி சொல்லணும்? சென்ற காலம் வருங்காலம் எர் ஐயு. எர் ஐயூவில் இல்லத்து சட்டம் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ஏகே லம் இருக்குது, ஹரக்கத்து இருக்குது, முந்தின எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்குது. அப்போ அந்த அலிஃபாக மாற்றணும்னு இருக்குது. அப்போ எர் ஐயு என்பதை எப்படி மாற்றலாம்? எர் ஆ. அவ்வளோவோட இல்லத்து வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே கூடுதல் வேலை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த சொல்லுக்கு மாத்திரம் எர் ஆ கிடையாது, எரான்றாங்க. எராண்டு ஆக்கிட்டு எராவுடைய இருந்து தான் என்ன செய்வாங்க? அம்ரு நஹி எல்லாமே வந்து எடுப்பாங்க. அப்போ எராவுலேருந்து அம்ரு எடுத்தால் ரா, எரா தராண்டு வந்துடுமா? அப்போ தேயை எடுத்துகிட்டு ராண்டு அப்படி செய்வாங்க, சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள சொல்லா இருக்கிறனால தான் நராண்டு வந்துடும். நராண்டா குழம்பிடக்கூடாது. நராங்கிறது நர் ஆ. ரய என்பதனுடைய வருங்காலம் எர் ஆ. எர் ஆவுக்கு மட்டும் ஸ்பெஷல் சட்டம் எரா. அதை வந்து நர் ஆன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நர அனைத்துலேயும் மாறும்ல. எர் ஆ எராயானி எராவுன்னு சொல்லாமல் எரா எரையானி எரவுன, தரா தரையானி எரையின, தரா தரையானி தரவுன, தரையின தரையானி தரையின, அரா நரா. இப்படி தான் என்ன செய்வாங்க? இந்த ராவுக்கு மட்டும் சர்வு சொல்லுவாங்க. அப்போ நரா என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், கது நரா நாம் பார்க்கிறோம், கவனித்து கொண்டிருக்கிறோம். தகல்லுப வஜ்ஹிக்க. தகல்லுபுன்னா வந்து திருப்பி திருப்பி பார்க்குறது. உமது முகம் அடிக்கடி திரும்புதல் தகல்லுபு என்று சொன்னால். இல்லை அப்படி திரும்புகிறோன்னு சொல்கிறோம்னா இதுக்கு பேர் தகல்லுபு இல்லை. இப்படி பார்த்து ஒரு 50 தடவை பார்க்குறீங்கன்னு வைங்க, இதுக்கு பேர் என்னது? தகல்லுபு. தகல்லுபு என்றால் அடிக்கடி திரும்புதல் அர்த்தம். தகல்லுபுனா அர்த்தம் அடிக்கடி திரும்புகிறது. தகல்லுப வஜ்ஹிக்க உமது முகம் அடிக்கடி திரும்புவதை நாம் பார்க்கிறோம். உமது முகம் அடிக்கடி திரும்புகிறது. எங்கே? ஃபீஸ்மை வானத்துக்கு பார்ப்பாங்க ரசூலுல்லாஹ், அடிக்கடி பார்ப்பாங்க. எதுக்காக வேண்டி? இந்த காபாவை நோக்கி தொழுவுங்கன்னு கட்டளை வந்துடாதா? இந்த பைத்துல் முகத்தஸ்லேருந்து மாறி நம்ம இப்ராஹிம் நபியுடைய கிப்லாவுக்கு தொழுதா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்து வானத்தை நோக்கி பார்ப்பாங்களாம். கதுநரா கல்லுப வஜ்ஹிக்க விசமாயி, வானத்தில் வந்து உங்களுடைய முகம் அடிக்கடி திரும்புவதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து அல்லாஹ் கேட்குறான். அப்புறம் அதை உடனே மாற்றவும் செஞ்சிடறான். அப்போ இந்த மாதிரியான அர்த்தத்துலேயும் வருகிறது. அதே மாதிரி அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி சர்ராயி வல் லர்ராயி, அந்த ஃபி எதுலாம் வருதுன்ற பார்க்குறதுக்காக வேண்டி அல்லதீன யுன்ஃபிகூன
அவர்கள் செலவிடுகிறார்கள். அன்பக என்றால் செலவு செய்தான், வருங்காலம் யுன்ஃபிகு, யுன்ஃபிகான் யுன்ஃபிகூன பன்மை ஆண்பாளில் யுன்ஃபிகூன செலவிடுகிறார்கள். ஃபிஸ் சர்ராயி ஒல் லர்ராயி, லர்ரானா வறுமை கஷ்டம், சர்ரானா செழிப்பு, செழிப்பிலையும் வறுமையிலையும் செலவிடுகிறார்கள். செழிப்பில் இருக்கும்போதும் நல்லா செலவழிக்கிறாங்க, கஷ்டமாக இருக்கும்போதும் செலவழிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கறதுக்கு வந்து வறுமையாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க செலவழிக்காமல் இருக்கிறது இல்லை, அதுக்கு தகுந்தவாறு செலவழிப்பாங்க. வசதியாக இருக்கும்போது அதுக்கு தகுந்தவாறு செலவழிப்பாங்கன்ற சொல்ல வர்றான். நமக்கு டாபிக் என்ன? ஃபிஸ் சர்ராயி, சர்ரான்னு சொன்னால் மகிழ் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, செழிப்பிலே, வல் அர்ராயி கஷ்டத்தில், அதாவது வறுமையில், அந்த லேங்கிற அர்த்தம் அங்கேயும் என்ன செய்கிறது வருது. அதே மாதிரி வந்து இந்த இதுலேங்கிறது வந்து சில இடத்துல உங்களுக்கு பொருந்தாமல் போகும். அதுலேங்கிற அர்த்தம் தான் இருக்கிறது, நம்ம மொழிக்கே கொஞ்சம் பொருந்தாமல் போணுச்சுன்னு சொன்னால் அந்த விஷயத்தில்னு சேர்த்துக்க வேண்டியதான், அப்போ தான் பொருந்தும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன் ஹிப்தும், நீங்கள் அஞ்சினால். இன் ஹிப்தும்னா இன்கிற வார்த்தை எதுக்குள்ளது? ஷரத்துக்குள்ள. ஷரத்துனா இன் லரப் தண்ணி அடித்தால், இன் தல் நீ அடித்தால் நான் அடிப்பேங்கிறோம்ல, அந்த ஆள் என்ற அர்த்தம் வருவதற்காக வேண்டி என்ன செய்வாங்க? இன் என்கிற ஹர்ஃபை சேர்ப்பாங்க. இது நம்ம அந்த ஹர்ஃபு பாடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இடையே சொல்லு, இந்த தொடர்ச்சியில் தனியாக வேறு வரும், அப்போ பார்த்துக்குருவோம். இப்போ அர்த்தம் மட்டும் பார்த்துக்குருவோம். இன் ஹிஃப்தும், நீங்கள் அஞ்சினால். ஹாஃபண்டா அஞ்சினான், பயந்தான். ஹாஃபோவிலேருந்து முன்னிலை எப்படி வரேன்? ஹாஃப ஹாஃபா ஹாஃபு ஹாஃபத்து ஹாஃபத்தா ஹஃப்னு வரும். ஆனால் ஹஃப்னா வந்து ஹிஃப்னு என்ன செய்யணும் வந்து மாற்றிக்கொள்வார்கள். ஹிஃப்த் அந்த ஹபீஃபேன்னு வர்ற காரணத்தினால ஒயின் ஹிஃப்தும், நீங்கள் அஞ்சினால். அல்லா துகுசித்து ஃபில் யதாமா, அனாதைகளிலே நீதி செலுத்த மாட்டீர்கள் என்று அஞ்சினால். அனாதைகளிலே நீதி செலுத்த மாட்டீர்கள் என்று தமிழுக்கு வராது, நல்லா இருக்காது. அனாதைகள் விஷயத்தில் என்று போட்டால் தான் என்ன செய்யுங்க, உங்களுக்கு அந்த ஒரு அர்த்தம் நிறைஞ்ச மாதிரி ஒரு மன நிறைவாக இருக்கும். அனாதைகளில் நீதி செலுத்தாவிட்டால்னா அப்படி சொல்கிறது இல்லை, வழக்கம் இல்லை நம்ம மொழியில். அப்போ இந்த இடத்துலையும் லேங்கிற அர்த்தத்தில் வந்திருக்குது. வந்தாலும் நம்ம தமிழில் இந்த மாதிரி ஒரு சொல்வது இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி சில இடங்களில் இதுலேங்கிறீங்க, அந்த இடத்துல கொஞ்சம் நெருடல் மாதிரி உங்களுக்கே தெரியுது. அனாதைகளிலே நீதி செலுத்தாவிட்டால்னா அது எப்படி சரியாக வரல. அனாதைகள் விஷயத்திலே, அனாதைகள் பிரச்சனையிலே அப்படின்னு இந்த பிரச்சனை விஷயம் அப்படின்னு ஒன்றை சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் அழகாக ஒட்டி போயிடும். அப்படி வந்தாலும் அந்த லேங்கிற அர்த்தம் தான். அந்த லேங்கிற அர்த்தம் அரபிக்கு வந்து லேன்னு சொல்கிறதே போதுமானதாக இருக்குது. நம்ம தமிழில் வந்து லே மட்டும் போட்டோம்னா பத்த மாட்டேங்குது. அப்போ மொழிபெயர்க்கும் என்ன செய்யணும்? அல்லா துகுசித்து, அக்சத்தன்னா நீதியாக நடந்தான். வருங்காலம் வந்து இது வந்து வருங்காலத்தில் யுகுசித்து, லா யுகுசித்தானே லா துகுசித்தூன அன் வந்ததுனால அல்லா துகுசித்து, நீங்கள் நீதி செலுத்த மாட்டீர்கள். புல்யத்தாமா, அனாதைகள் விஷயத்திலே, அனாதைகளிலே என்பதை விட அனாதைகள் விஷயத்திலே நீதி செலுத்த மாட்டீர்கள் என்று நீங்கள் பயந்தால் அப்படின்னு வருது. அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி சில இடங்களில் வந்து அந்த லேங்கிறது கொஞ்சம் பொருந்தாத மாதிரி உங்களுக்கு தெரியும். எங்கெல்லாம் பொருந்தாத மாதிரி தெரிகிறதோ அதில் இந்த விஷயம்னு சேர்த்து பாருங்க பொருந்திடும். அனாதைகளிலேன்னு உங்களுக்கு பொருந்தலையில் அனாதைகள் விஷயத்திலே அப்படின்னு வந்துடும். இதே மாதிரி இந்த விஷயத்திலேங்கிற மாதிரி உள்ள வார்த்தை தான் அடுத்த வார்த்தை. யுஃப்திக்கும் ஏயக்கான அழிஞ்சு போச்சு. யுஃப்திக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஃபத்வா கொடுக்குறான். அஃப்தா என்றால் தீர்ப்பளிக்கிறான். அஃப்தாவிலேருந்து வருங்காலம் யுஃப்தி. நான் கம்போஸ் பண்ணும்போது ஏஐ விட்டுருக்கிறேன், அதனால் ஏஐயில் அவ்வளோதான் ஐயா கற்பனையில் வச்சுக்கிறேங்க. யுஃப்திக்கும், உங்களுக்கு அல்லாஹ் ஃபத்வா தருகிறான், தீர்ப்பளிக்கிறான். ஃபில் கலாலத்தி, கலாலா விஷய, கலாலாவில் என்ன பொருந்தலை வாருங்க. கலாலாவில் தீர்ப்பளிக்கிறான்னு சொன்னால் சரியாக வரல. கலாலா விஷயத்தில், கலாலான்னா புள்ளக்குட்டி இல்லாமல் இறந்து போயிடுறாங்கல்ல, அவங்களுக்கு பேர் கலாலாம்பாங்க. புள்ளக்குட்டி யாருமே இல்லை, அண்ணன் தம்பி அது மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்படியான ஆட்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள பிள்ளைக்குட்டி தாய் தகப்பன்னா இல்லாமல் இருப்பாங்க. அப்படியான ஆட்களுக்கு வந்து கலாலான்னு சொல்லுவது. அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு எப்படி சொத்தை பிரிக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இந்த வசனத்தில் அப்படி சொல்கிறான். யுஃப்திக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வந்து தீர்ப்பளிக்கிறான். பில் கலாலத்தி, கலாலா விஷயத்தில், வாரிசு அற்றவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறான்
அப்போ அந்த கலாலாவிலே தீர்ப்பளிக்கிறான்டாங்க பொருந்தும் அவங்களுக்கு. அரபிக்கே சரியாக வந்துடுது. தமிழுக்கு வந்து கலாலாவிலே தீர்ப்பளிக்கிறான்னா அது என்ன கலாலான ஒரு இடமா அந்த மாதிரி ஃபீலிங் ஆகிடும். கலாலாவில் தீர்ப்பளிக்கிறான்னா இப்போ கலாலாங்கிற ஊராக இருக்குமோ அப்படி நினச்சிருவாங்க. தமிழில் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ என்ன செய்யணும், கலாலா விஷயத்திலே வாரிசுகள் அற்றவர்கள் வாரிசு இல்லாதவர்கள் விஷயத்தில் எல்லாம் உங்களுக்கு தீர்ப்பளிக்க அந்த விஷயம்னு சேர்க்குறீங்கல்ல, இப்படி சில இடங்கள் வரும். இந்த இடம் வந்து நம்ம தமிழுக்காக சேர்க்கணும். அதுலேயும் லேங்கிற அர்த்தம் தான் இருக்கிறது. அப்படி தமிழில் ஒரு வழக்கம் இல்லாததுனால என்ன செய்கிறோம், கலாலா விஷயமாக கலாலா பிரச்சனையில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். கலாலா விஷயமாக கலாலா விஷயத்தில் அல்ல கலாலா பிரச்சனையில் எல்லாம் என்ன செய்யறான் உங்களுக்கு தீர்ப்பளிக்கிறான். இப்படிங்கிறது இந்த ஃபீயுடைய பயன்பாடு. அப்போ ஃபீக்கு வந்து ஜாஸ்தியான பயன்பாடு கிடையாது, சின்ன இதில் என்ற ஒரு இடம் தான் அது. நீங்கள் பார்த்துட்டு வந்ததில் ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் வேறு அர்த்தம் வர்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த வானத்தை நோக்கி திரும்பினாங்கல்ல, அந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லே பொருந்தாது. நான் அது சொல்லாமல் இது கடந்து போயிட்டேன். என்ன வருது, அது நரா நாம் பார்க்கிறோம் கவனிக்கிறோம், கல்லுப வஜிகிக்க உமது முகம் அடிக்கடி திரும்புவதை பார்க்கிறோம், ஃபிஸ்ஸமாய் வானத்தில் திரும்பும், வானத்தை நோக்கி தானே திரும்பும், வானத்தில் போய் முகம் திரும்புது. இந்த இடத்துல வந்து ஃபீ வந்துருக்குது, லேங்கிற அர்த்தம் பொருந்தவே மாட்டேங்குது, என்ன செஞ்சாலும் பொருந்தாது. அப்போ என்ன செய்யணும், நம்ம அடிக்கடி திரும்புதல்னு வர்றதுனால அந்த திரும்புறது வந்து வந்துருச்சுன்னு சொன்னால் லேங்கிறது இப்போ பொருந்தாது. திரும்புதல் என்று வந்துட்டால் என்ன செய்யணும், அதை நோக்கிங்கிற அர்த்தத்துக்கு தான் அது பொருந்துமே தவிர அதிலே திரும்பினான்னு சொன்னால் பொருந்துமா, அதை நோக்கி திரும்பினான் என்றால் பொருந்துமா? நீங்கள் இப்போ உங்கள் பாஷையில் பேசும்பொழுது அது வீட்டிலே திரும்பினான், வீட்டில் எப்படி திரும்புவான், வீட்டை நோக்கி திரும்பினான்னு தானே சொல்லணும். அப்போ அந்த திரும்பினான் என்கிற அந்த ஒரு சொல்லை நமக்கு காட்டுகிறது இந்த ஒரு இடம் ஃபீக்கிய தான் அர்த்தம். எல்லா இடத்துலையும் அதான் அர்த்தம். 1-2 இடங்களில் இப்படி வந்தால் அந்த திரும்பினான் என்பதை வைத்து கொண்டு என்ன செய்யணும், நீங்கள் திரும்புறது வானத்திலே இப்படி திரும்புறது, வானத்திலே எப்படி திரும்ப போகிறோம், இங்கே தான் அது சொல்ல இருந்தாங்க, இருந்துக்கிட்டு வானத்தை நோக்கி தானே திரும்பினாங்க. அப்போ இலசமாவோட அர்த்தம் ஃபிஸ்ஸமாயின்னு அர்த்தம், இலசமாயி வானத்தை நோக்கி திரும்புதல். இந்த ஒரு இடம் வந்துருச்சுல, இப்படி 1-2 இடம் வரும். ஈக்கி வந்து பயன்பாடு லேங்கிறது தான். சில இடத்துல லேசாக பொருந்தாட்டி விஷயம்னு சொன்னால் பொருந்திக்கிறேன். ரெண்டும் பொருந்தாத இடங்கள் இருக்குமான்னா இருக்கும், ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அதில் என்ன செய்வது என்று நீங்கள் குழப்பம் தடுமாற்றம் அடைய தேவையே கிடையாது. ஏன், நம்ம முகம் திரும்புறது வானத்தில் பொருந்தலையே, அப்போ திரும்புறதுன்னா வானத்தை நோக்கி தானே இருக்கணும். அப்போ இலாவுடைய அர்த்தம் இங்கே கொடுத்துடணும். ஃபீக்கு என்ன அர்த்தம், ஃபிஸ்ஸமாயி என்றால் இலசமாயி வானத்தை நோக்கி திரும்புவதை பார்க்கிறோம். இப்படி அந்த பயன்படுத்துகிற சொல்லை வைத்துக்கொண்டு வித்தியாசமான ஒரு அர்த்தம் இருக்கிறதை வணங்கி கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து ஃபீ என்கிற ஒரு சொல்லுடைய ஒரு அர்த்தமாக இருக்கிறது. அடுத்ததாக வந்து இந்த ஜர்ருடைய எழுத்தில் இன்னொரு எழுத்து காஃபு. காஃபு என்றால் காஃபுன்னா என்னது, இந்த ஃபத்தஹ வச்ச இந்த வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால், அதாவது கம்பை ஒப்பிடுவதற்கு. இப்போ இதை போல் அதை போல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த போல என்கிற ஒரு அர்த்தத்துக்கு அதை பயன்படுத்துவாங்க, காஃபு வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ ஜெய்து என்பவன் அமரை போல இருக்கிறான்னு வச்சுக்க வேண்டியதான், வணங்குதா. அப்போ ஜெய்து என்பவன் ஒருத்தன் மாதிரியே இருப்பான்ல. அப்படி இருந்தால் என்ன செய்ய, ஏதாவது ஒரு விஷயத்தில் அறிவில் திறமையில் அழகில் ஆற்றலில் உயரத்தில் மற்ற ஏதாவது ஒன்றில் ஒரே மாதிரியாக இருப்பாங்க. அப்படி ஒரே மாதிரியாக இருக்கிறான்னு நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னு சொன்னால், இவன் அவனை மாதிரி இருக்கிறான்னு சொல்லுவீங்கல்ல, அவனை மாதிரி இருக்கிறான். இந்த மாதிரிக்கு பதிலாக என்ன செய்யணும், ரெக்கார்டு சேர்த்துக்கிற வேண்டியதான். யார் மாதிரி இருக்கிறான்னு நினைக்கிறீங்களோ அது என்ன செய்யணும், இந்த இந்த கர்ச்சிப்பு வந்து இந்த கர்ச்சிப்பு மாதிரி 2 கர்ச்சிப்பை காட்டி இது மாதிரி இருக்கிறது, ஹாதா இது ஹாதா இது போல இருக்கிறது, இந்த கங்கிற அர்த்தம். இந்த என்பது எதில் சேர்ப்பாங்கன்னு கேட்டால், போல என்கிற போல மாதிரி இது மாதிரி அது மாதிரிங்கிறோம்ல, இந்த மாதிரி ஒரு அர்த்தம் வருவதற்கு மட்டும் என்பது என்ன செய்வாங்க, பயன்படுத்துவார்கள். கண்டா போலன்னு அர்த்தம். அப்போ இதுவும் ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து. இந்த வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் லமீரில் வராது. இந்த உடைய ஒரு சிறப்பு சட்டம் என்னன்னு கேட்டால், அந்த ஃபீன்னு சொல்கிறோம், அதில் லமீரில் சேர்த்து ஃபீஹிமா
ஃபீஹிம்னு சொல்கிறோம்ல சேர்த்துக்கணும். லாம் இருக்குது, லஹு லஹுமா லஹும், அதுலேயும் அந்த சொல்லு வந்து நுழையிறது நீங்கள் பார்த்தீங்க. அன் இருக்குது, அன்ஹு அன்ஹுமா அன்ஹும், அது லமீர் வருது. அலா இருக்குது, அலைஹி அலைஹிமா அலைஹிம், அதை பார்க்குறோம். எல்லாத்துலேயுமே வருது. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததில் ஹத்தா என்பது மட்டும் வராதுன்னு சொல்லியிருக்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் 19 எழுத்து படித்ததில் ஹத்தா என்பது ஹத்தாஹு ஹத்தாஹுமா ஹத்தாஹும்னு வராதுன்னு படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஹத்தாவுடைய லிஸ்ட்டில் இது சேர்ந்துக்கணும். போலங்கிற ஒரு அர்த்தம் தரும். ஆனால் எதில் சேர்ந்துக்கிறேன், ஹத்தா என்பது எப்படி லமீரில் சேராதோ அதே மாதிரி கஹு கஹுமா, அவனை போலன்னு கஹுன்னு சொல்லக்கூடாது. வேணா இஸ்மு இஷாராவில் சொல்லிட்டு போங்க, கஹாதா இவனை போலன்னு லமீருக்கு பதில் அதை சொல்லிக்கிறலாம். அப்போ கஹு கஹுமா கஹும் கஹா கஹுமா கஹும்னு வருமானா அப்படி ஒரு சொல்லு பயன்பாடு கிடையாது. அந்த காஃபுடைய விஷயத்தை கூடுதலாக செல்ல மீதியை நாளைக்கு பார்க்கலாம்.